வெல்கம் டு ChittuKuruvi கிச்சன். இன்னைக்கு நம்ம தந்தூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கோழியோட லெக் பீஸ் 2 எடுத்திருக்கேன். நல்லா எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுங்க நடுவில். இப்படி நல்லா நடுவுலலாம் மசாலா இறங்குற மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கங்க. உங்களுக்கு புளிப்பு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போ அதில் 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. நல்லா சிக்கனில் வந்து எல்லா பக்கமும் உப்பும் எலுமிச்சை சாறும் நல்லா கோட் ஆகணும். அதனால் பீஸில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசறிக்குங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பீட்ரூட் பொடி. நான் பீட்ரூட்டை வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கெட்டி தயிர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் பீட்ரூட் பொடி. நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீட்ரூட் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. நம்ம சிக்கனுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பேஸ்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பீட்ரூட் பொடி தான் சேர்த்துருக்கேன், அதுவே கலர் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நாம் இந்த 2 லெக் பீஸ் துண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மசாலா வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. மசாலாலாம் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன் நான். குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது பீஸ் நல்லா ஊறணும். இப்போ இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பேன் சூடு ஆனோடனே எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடு ஏறினோடனே இப்போ இந்த பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போடுங்க.
இப்போ இதை ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துக்குச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வைங்க. அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இந்த திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம கறிக்கொட்டை வச்சு கறிக்கொட்டை புகைய வைப்போம். இதை சுட்டு கிண்ணியில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடுப்பில் சுட்ட அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இது செய்கிறோம். இது வந்து உங்களுக்கு வேணும்னா செஞ்சுக்கலாம். இதில் ஒரு 2 drops எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வைக்கலாம். பாருங்கள், நல்லா புகை வருது. தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.